அனைவருக்கும் வணக்கம். விஜய் அண்ணா சின்ன சின்ன பிள்ளைங்கக்கிட்ட எல்லாம் வீட்டில் சொல்லி ஓட்டு வாங்கி கொடுங்க, ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டது தப்பா? நான் கேட்குறேன், வீட்டுக்கு வீடு நைட்டு நேரத்தில் போய் எல்லாருக்கும் 2000 3000, சில வீடுகளில் 5000 இது மாதிரி நிறைய பணம் கொடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் தப்பு இல்லையா? தெரியல, இது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நேர்மையாக ஆட்சி செய்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க ஏன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்? அண்ணா நேர்மையாக இருக்கார், தைரியமாக இறங்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஆனால் உங்களால் அது செய்ய முடியலைல்ல. இத்தனை வருஷமாக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், இவ்வளோ எங்களுக்கு அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ரைட்டு. ஏன் உங்களால் மக்கள் மனசை ஜெயிக்க முடியல? அண்ணா தோத்தாலும் ஜெயித்தாலும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆல்ரெடி நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் ஜெயித்தாலும் நீங்கள் தோத்ததாக தான் அர்த்தம். எப்படியும் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். மக்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க தான் உண்மையான தலைவன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நேர்மையாக ஜெயிக்க துப்பு இல்லை. இதில் என்ன, நாங்கள் பெரிய கட்சி, பெரிய அனுபவம் இருக்குது கட்சிக்கு அப்படின்னு இதில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. இது என்ன சொல்கிறது, மேய்க்கிறது எருமையாக, இதில் பெருமை என்ன வேண்டி இருக்குங்கிற மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. இதில் என்ன பெருமை இருக்குது?